தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகால திராவிட மற்றும் தேசிய அரசியலுக்கு மாற்றாக ஒரு தனித்துவமான முழக்கம் எழுகிறது. அது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான குரல் அல்ல, அது ஒரு இனத்தின் அடையாள மீட்புக்கான அறைகூவல். நாம் தமிழர். இந்த ஒரு சொல் இன்று தமிழகத்தின் பட்டிதொட்டி எங்கும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு சிறு விதையாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று தமிழகத்தின் 3வது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருப்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. சிந்தியுங்கள், ஒரு காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவையே தன் ஆளுமையின் கீழ் வைத்திருந்த ஒரு இனம் இன்று தன் நிலத்தையும் நீரையும் மொழியையும் தற்காத்துக் கொள்ள போராடிக் கொண்டிருப்பது ஏன்? ஒருபுறம் பளபளக்கும் ஐடி பூங்காக்கள், மறுபுறம் தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகள், ஒருபுறம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், மறுபுறம் வேலை தேடி அண்டை மாநிலங்களுக்கு புலம்பெயரும் இளைஞர்கள். இந்த முரண்பாடுகளை களைய சீமான் முன்வைக்கும் தீர்வு என்ன? அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகளா அல்லது ஒரு திட்டமிட்ட பொருளாதார கட்டமைப்பா? நிலமே எமது அதிகாரம், இதுதான் சீமானின் அடிப்படை தத்துவம். தண்ணீர் வணிகமயமாக்கப்பட்டதை எதிர்த்தல், விவசாயத்தை அரசு வேலையாக்குதல் மற்றும் கல்வி மருத்துவத்தை முழுமையாக அரசுமயமாக்குதல் என அவர் முன்வைக்கும் திட்டங்கள் பலருக்கு புரட்சிகரமாக தோன்றலாம், சிலருக்கு சாத்தியமற்றதாக தெரியலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் நிகழாவிட்டால் தமிழ்நாடு சந்திக்கப் போகும் அழிவு என்ன என்பதை அவர் புள்ளி விவரங்களுடன் அடுக்கும்போது தமிழக இளைஞர்கள் அவரை நோக்கி திரும்புவதை தவிர்க்க முடிவதில்லை. சீமானின் தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாடு என்பது வெறும் ஒரு மாநிலம் அல்ல, அது ஒரு தற்சார்பு பொருளாதார மண்டலம், உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இந்த ஆவண படத்தில் சீமானின் புரட்சி பாவலர் பாரதிதாசன் வழிவந்த தமிழ் தேசிய கோட்பாடுகளையும் அவர் முன்வைக்கும் சுற்றுச்சூழல் அரசியலையும் ஆழமான வரலாற்று உண்மைகளுடன் நாம் ஆய்வு செய்ய போகிறோம். இது வெறும் அரசியல் விமர்சனம் அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன பயணம். வாருங்கள், சீமானின் தமிழ்நாட்டிற்கான அந்த விரிவான வரைபடத்தை, அதாவது ப்ளூ பிரிண்டை இப்போது விரித்து பார்ப்போம். சீமானின் அரசியலில் மிக முக்கியமான அம்சம் அதிகார பரவலாக்கம். தற்போதைய சூழலில் அதிகாரம் என்பது சென்னை என்ற ஒரு புள்ளியில் குவிந்து கிடக்கிறது. ஆனால் சீமான் முன்வைக்கும் நிர்வாக புரட்சி என்பது அதிகாரத்தை மீண்டும் மக்களிடமே கொண்டு சேர்ப்பது. அவர் கூறுவது இதுதான்: ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு சிறு குடியரசு, அதாவது அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊரின் வளங்களை நிர்வகிக்க வேண்டும். மணல் குவாரிகள் முதல் மலை வளங்கள் வரை அனைத்தும் அந்த ஊர் மக்களுக்கே சொந்தம். இதற்காக அவர் சுழற்சி முறை தலைமை என்ற ஒரு புதிய முறையை பரிந்துரைக்கிறார். லஞ்சமும் ஊழலும் மலிந்துவிட்ட இன்றைய அமைப்பில் மின்னாளுமை, அதாவது கவர்னன்ஸ் மூலம் 100% ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் உறுதியளிக்கிறார். ஒரு சான்றிதழ் வாங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அரசின் சேவைகள் நேரடியாக மக்களின் கைபேசிக்கே வர வேண்டும் என்பது அவர் விருப்பம். அடுத்ததாக அவர் பேசும் மிக முக்கியமான விஷயம் அரசு பணியாளர்களின் பொறுப்பு. ஒரு அரசு ஊழியர் என்பவர் மக்களின் சேவகன் என்பதை வலியுறுத்தும் வகையில் பணியில் சுணக்கம் காட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் அவரது கொள்கையில் உண்டு. கால்நடை வளர்ப்பும் விவசாயமும். சீமானின் திட்டப்படி விவசாயம் என்பது வெறும் பயிர் வளர்ப்போடு முடிந்து விடுவதில்லை, அது கால்நடை வளர்ப்போடு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட வேண்டும். நாட்டு மாடுகள் மீட்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே அவர் முன்வைத்த முதன்மையான கோரிக்கை நம் நாட்டு இன மாடுகளை காப்பது. அவற்றின் சாணம் மற்றும் சிறுநீர் பஞ்சகவ்யம். இயற்கை விவசாயத்திற்கு உயிர் நாடி. அரசு மானியம். ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் நாட்டு மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகள் வளர்க்க அரசு சிறப்பு மானியமும் அதற்கான தீவன காடுகளையும் உருவாக்கித் தரும். பால் உற்பத்தி. தனியார் பால் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து உள்ளூர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தியை பெருக்கி கலப்படமில்லாத சுத்தமான பாலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தல். பனை பொருளாதாரம். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரத்தை ஒரு கற்பக தரு என்று சீமான் அழைக்கிறார். இதற்கென ஒரு தனி அமைச்சகத்தையே அவர் உருவாக்க திட்டமிட்டுள்ளார். நீராதாரம். பனை மரங்கள் நிலத்தடி நீரை சேமிப்பதில் மிகச்சிறந்தவை. எனவே நீர்நிலைகளின் கரைகளில் கோடிக்கணக்கான பனை விதைகளை நடுதல். பொருளாதார வருவாய். பதநீர், கருப்பட்டி மற்றும் பனங்கற்கண்டு மற்றும் பனை நார் பொருட்கள் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட முடியும். இது கள்ளை ஒரு உணவு பானமாக மாற்றி வெளிநாட்டு மதுக்கடைகளுக்கு மாற்றாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாகும். நீர் மேலாண்மை. காய்ந்த நிலம் இல்லை, விவசாயத்திற்கு மிக முக்கியமானது தண்ணீர்.
தண்ணீர். இதற்காக அவர் முன்வைக்கும் நுட்பமான திட்டங்கள் சங்கிலி தொடர் குளங்கள். மழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பழைய காலத்து சங்கிலி தொடர் குளங்கள் முறையை மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு குளம் நிறைந்தால் அடுத்த குளத்திற்கு நீர் செல்லும் வகையில் அமைத்தல். ஆற்று மணல் பாதுகாப்பு. ஆற்று மணல் கொள்ளையை தடுத்தால் மட்டுமே நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் மணல் குவாரிகளை முற்றிலுமாக மூடிவிட்டு அதற்கு மாற்றாக சாண்ட் பயன்பாட்டை அரசு முறைப்படுத்துதல். விவசாய தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி. சீமான் நவீன தொழில்நுட்பத்திற்கு எதிரானவர் அல்ல, ஆனால் அது மண்ணை சிதைக்காத தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். வேளாண் ஆராய்ச்சி மையங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண்ணின் தன்மைக்கேற்ப எந்த பயிரை விளைவிக்கலாம் என்று வழிகாட்ட வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும். எந்திரமயமாக்கல். நடவு செய்தல் முதல் அறுவடை வரை கடினமான வேலைகளுக்கு அரசு குறைந்த வாடகையில் எந்திரங்களை வழங்கும். இது ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். மதிப்பு கூட்டுதல். விவசாயி விளைவித்த பொருளை அப்படியே விற்காமல் அதை தரம் பிரித்து மாற்றும் போது லாபம் பல மடங்கு பெருகும். ஊர்தோறும் தொழிற்சாலைகள். தக்காளியை சாஸாகவும் மாம்பழத்தை சாறாகவும் கரும்பை வெல்லமாகவும் மாற்றும் சிறு தொழிற்சாலைகள் அந்தந்த கிராமங்களிலேயே அமைக்கப்படும். இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் விவசாயிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். உலகளாவிய சந்தைப்படுத்துதல். ஏற்றுமதி மையம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி போன்றவை மற்றும் சிறு தானியங்களை உலக நாடுகளுக்கு ஆர்கானிக் சூப்பர் ஃபுட் என்ற பெயரில் ஏற்றுமதி செய்ய தனி வாரியம் அமைக்கப்படும். இதன் மூலம் உலக சந்தையில் தமிழ்நாட்டு விவசாயிகளின் பங்களிப்பு அதிகரிக்கும். சின்னஞ்சிறு குறிப்பு. சீமானின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் தற்சார்பு என்ற ஒற்றை சொல்லில் அடங்கும். நாம் உண்ணும் உணவு நம் மண்ணில் நம் மக்களால் நம் பாரம்பரிய முறையில் விளைவிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது இலக்கு. வேளாண்மைக்கான தனி வரவு செலவு திட்டம். சீமான் அதிகாரத்தில் வந்தால் விவசாயத்திற்கென தனி அமைச்சகம் மட்டுமல்லாமல் அதற்கென ஒரு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறார். நேரடி முதலீடு. அரசு திரட்டும் வரி வருவாயில் ஒரு பெரும் பகுதியை தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை அளிப்பதற்கு பதிலாக நேரடியாக நிலத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளின் ஊதியத்திற்காகவும் செலவிடப்படும். விலை நிர்ணய ஆணையம். விவசாயிகளின் பிரதிநிதிகளும் பொருளாதார நிபுணர்களும் அடங்கிய ஒரு குழு ஒவ்வொரு பருவத்திற்கு முன்பே விளைபொருட்களுக்கான நியாயமான விலையை தீர்மானிக்கும். காடு சார்ந்த விவசாயம். விவசாய நிலங்களின் வரப்புகளில் வருமானம் தரக்கூடிய மரங்களை நடுவது சீமானின் ஒரு முக்கிய திட்டம். தேக்கு மற்றும் சந்தன மரங்கள். விவசாயிகள் தங்கள் நிலத்தின் ஓரங்களில் தேக்கு, கருங்காலி மற்றும் சந்தன மரங்களை வளர்க்க ஊக்குவிக்கப்படுவார்கள். இதன் மூலம் 15 to 20 ஆண்டுகளில் அந்த விவசாயிக்கு ஒரு பெரும் மூலதனம் கிடைக்கும். சூழலியல் சமநிலை. இது நிலத்தின் ஈரப்பதத்தை தக்கவைப்பதோடு பறவைகள் மற்றும் சிறு உயிரினர்கள் பெருகி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை நியாயமாகவே கட்டுப்படுத்த உதவும். கள் ஒரு உணவு பானம். சீமானின் விவசாய கொள்கையில் மிகவும் விவாதிக்கப்படும் ஒரு அம்சம் கள் இறக்குவதை விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது. பொருளாதார புரட்சி. கள் என்பது போதைப் பொருள் அல்ல, அது தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து கிடைக்கும் ஒரு சத்தான உணவு பானம் என்பது அவர் வாதம். விவசாயிகளின் வருமானம். அயல்நாட்டு மதுபானங்களுக்கு பதிலாக பனை மற்றும் தென்னை கள்ளை அரசு முறைப்படுத்தி விற்பனை செய்தால் அந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் கைகளில் செல்லும். இது கிராமப்புற பொருளாதாரத்தை அசுர வேகத்தில் உயர்த்தும். மீன்பிடி தொழில். கடல்சார் விவசாயம். கடலோர விவசாயிகளாக அவர் கருதுவது மீனவர்களைத்தான். மீனவர்களுக்கான அவரது திட்டங்கள். மீன்வள மேம்பாடு. ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க நவீன படகுகள் மற்றும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகளை துறைமுகம் தோறும் அமைத்தல். மீன்பிடி தடைகால நிர்வாணம். மீன்பிடி தடைகாலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிர்வாண தொகையை உயர்த்தி அவர்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல். கடல்சார் கல்வி. மீனவ இளைஞர்களுக்கு கடல்சார் பொறியியல் மற்றும் மீன் பதப்படுத்துதல் தொடர்பான உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்குதல். கால்நடை தீவன தற்சார்பு. விவசாயம் செழிக்க தீவனம் மிக முக்கியம். தீவன காடுகள். அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்களை தீவன காடுகளாக மாற்றி அங்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான புல் மற்றும் தழைகளை விளைவித்து விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் வழங்குதல். கால்நடை மருத்துவ சேவை. நடமாடும் கால்நடை மருத்துவமனைகள் மூலம் விவசாயிகளின் வீட்டிற்கே சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முறையை வளப்படுத்துதல். சாராம்சம். சீமானின் வேளாண்மை கொள்கை என்பது வெறும் பயிர் வளர்ப்பை பற்றியது மட்டுமல்ல, அது மண், நீர், மரம், கால்நடை மற்றும் மனிதன் என்ற 5ஐயும் ஒரு சங்கிலி தொடராக இணைக்கும் ஒரு முழுமையான வாழ்வியல் முறையாகும். சோறு போடுபவன் கையேண்ட கூடாது என்பதே இத்திட்டங்களின் இறுதி இலக்காகும்.
கல்வியும் மருத்துவமும் ஒரு வணிகப் பொருளாக இருக்கும் வரை சமூகம் முன்னேறாது என்கிறார் சீமான். இன்று ஒரு குழந்தை பிறப்பதற்கே லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு ஏழை மாணவன் மருத்துவராவது என்பது எட்டாக்கணியாகிவிட்டது. சீமானின் கல்வி திட்டம். தாய்மொழி வழி கல்வி. தமிழ் வழியில் கல்வி பயில்பவர்களுக்கு 80% வேலைவாய்ப்பில் முன்னுரிமை. ஒரே பாடத்திட்டம். வசதி படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே தரமான கல்வி. அரசு பள்ளிகளின் தரம். தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். அதேபோல் மருத்துவத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னோக்கு உயர்தர மருத்துவமனைகளை அமைப்பதுடன் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவத்துடன் இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை அவர் முன்மொழிகிறார். மருந்தில்லாத வாழ்வே ஆரோக்கியமான வாழ்வு என்பது அவர் கோட்பாடு. 1. கல்வி ஒரு சமூக உரிமை. கல்வி என்பது காசு உள்ளவனுக்கு ஒரு தரம், இல்லாதவனுக்கு ஒரு தரம் என்று இருப்பதே சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் என்கிறார் சீமான். அரசுமயமாக்கல். நேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கல்வியை வணிகமாக்கி லாபம் ஈட்டுவதை முற்றிலுமாக தடை செய்தல். சமச்சீர் கல்வி. முதலமைச்சர் மகனும் துப்புரவு தொழிலாளி மகனும் ஒரே பள்ளியில் ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் நிலையை உருவாக்குதல். தாய்மொழி வழி கல்வி. தமிழ் மொழிக்கு முன்னுரிமை. தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை தமிழ் வழியில் கற்பிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பு உறுதி. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளில் 80% முன்னுரிமை வழங்கப்படும் என்ற சட்டத்தை அமல்படுத்துதல். பாடத்திட்ட மாற்றம். மனப்பாடம் செய்யும் கல்வி முறையை மாற்றி ஆய்வு சார்ந்த மற்றும் தொழில்சார் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தல். அறம், வரலாறு, சூழலியல் மற்றும் தற்காப்பு கலைகளை கட்டாய பாடமாக்குதல். 2. மருத்துவம். உயிர்காக்கும் அறம். உடல் நலம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. அதை விற்பனை செய்வது அறமற்றது என்பது சீமானின் வாதம். இலவச உயர்தர மருத்துவம். கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு முற்றுப்புள்ளி. தனியார் மருத்துவமனைகளின் ஆதிக்கத்தை குறைத்து அரசு பொது மருத்துவமனைகளை உலக தரத்திற்கு உயர்த்துதல். அனைவருக்கும் சமமான சிகிச்சை. அறுவை சிகிச்சை முதல் சாதாரண காய்ச்சல் வரை அனைத்து மருத்துவ சேவைகளும் தரம் பிரிக்கப்படாமல் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். ஒருங்கிணைந்த மருத்துவம். இன்டகிரேட்டட் மெடிசின். சித்த மருத்துவம் மீட்பு. தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை நவீன அறிவியலோடு இணைத்து பெரிய அளவில் கொண்டு செல்லுதல். ஆங்கில மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம், யுனானி போன்ற முறைகளை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையை உருவாக்குதல். தடுப்பு முறைகள். பிரிவென்டிவ் ஹெல்த் கேர். மருந்தற்ற வாழ்வே மாண்புடைய வாழ்வு என்ற அடிப்படையில் உணவே மருந்து என்ற தத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்லுதல். ரசாயன கலப்பில்லாத இயற்கை வேளாண் விளைபொருட்களை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கி நோய்கள் வராமல் தடுக்கும் கட்டமைப்பை உருவாக்குதல். நிர்வாக சீர்திருத்தங்கள். இந்த மாற்றங்களை கொண்டுவர சீமான் சில முக்கிய நிர்வாக திட்டங்களை வைத்துள்ளார். நிதி ஒதுக்கீடு. மாநில பட்ஜெட்டில் கல்வி மற்றும் மருத்துவத்துறைக்கு மற்ற துறைகளை விட அதிக சதவீத நிதியை ஒதுக்குதல். ஊழியர் தரம். ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு உயர் ஊதியம் வழங்கி அவர்களை சமூகத்தின் மிக உயரிய மரியாதைக்குரியவர்களாக மாற்றுதல். ஊழலற்ற நிர்வாகம். மருந்து கொள்முதல் மற்றும் பள்ளி பராமரிப்பில் நடக்கும் ஊழல்களை தொழில்நுட்பம் மூலம் தடுத்தல். முடிவாக சீமானின் பார்வையில் கல்வியும் மருத்துவமும் ஒரு அரசு தன் குடிமக்களுக்கு செய்யும் தர்மம் அல்ல, அது அந்த அரசின் கடமை. இந்த 2 துறைகளும் லாப நோக்கமின்றி செயற்பட்டால் மட்டுமே ஒரு அறிவு சார்ந்த ஆரோக்கியமான சமூகம் உருவாகும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. 4. சுற்றுச்சூழல் மற்றும் தற்சார்பு பொருளாதாரம். சீமானை மற்ற அரசியல்வாதிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவரது சுற்றுச்சூழல் அரசியல். இயற்கையை அழித்துவிட்டு எதற்கு வளர்ச்சி என்ற கேள்வியை அவர் ஓயாமல் கேட்கிறார். சீமானின் அரசியலில் சுற்றுச்சூழல் என்பது வெறும் ஒரு கொள்கை அல்ல, அதுவே அவரது அரசியலின் அடித்தளம். இயற்கை வளங்களை சுரண்டிவிட்டு ஒரு சமூகம் வளர்ச்சி அடைவதாக கூறுவது சொந்த தாயின் சதையை அறுத்து உண்பதற்கு சமம் என்பது அவரது மிக கடுமையான முழக்கம். சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் பாதுகாப்பிற்காக சீமான் முன்வைக்கும் திட்டங்களின் விரிவான அலசல் இதோ. காடுகள் பாதுகாப்பு மற்றும் காடு வளர்ப்பு. காடுகளை வெறும் மரங்களின் தொகுப்பாக பார்க்காமல் ஒரு நிலப்பரப்பின் நுரையீரலாக சீமான் பார்க்கிறார். காடு வளர்ப்பை அரசு வேலையாக்குதல். விவசாயத்தைப் போலவே காடு வளர்ப்பையும் ஒரு அரசு திட்டமாக மாற்றுதல். காடுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களை காப்பு காவலர்களாக நியமித்து அவர்களுக்கு முறையான ஊதியம் வழங்குதல். பல்லுயிர் பெருக்கம். தேக்கு, சந்தனம் போன்ற பணப்பயிர்களோடு சேர்த்து அந்தந்த மண்ணிற்குரிய பூர்வீக மரங்களை நடுவதன் மூலம் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களை மீட்டெடுத்தல். ஆக்கிரமிப்பு ஒழிப்பு. மலைகளிலும் காடுகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை, ரிசார்ட்டுகள் மற்றும் சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றி அவை மீண்டும் வனப்பகுதிகளாக மாற்றப்படுவதை உறுதி செய்தல். மலைகளை காத்தல். மலைகள்தான் மேகங்களை வழிமறித்து மழையை தருகின்றன. மலைகளை உடைப்பது மழையை தடுப்பதற்கு சமம் என்கிறார் சீமான். கல்குவாரி தடை. மலைகளை உடைத்து ஜல்லி கற்களாக மாற்றுவதை முற்றிலுமாக தடை செய்தல். கட்டிட வேலைகளுக்கு புதிய மாற்று தொழில்நுட்பங்களை, உதாரணமாக மறுசுழற்சி செய்யப்பட்ட கட்டுமான கழிவுகளை ஊக்குவித்தல். கனிம வள கடத்து தடுப்பு. தாது மணல் மற்றும் அரிய வகை கனிமங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதை தடுத்து அவற்றை மாநிலத்தின் சொத்தாக பாதுகாத்தல். பனை மரம் ஒரு சூழலியல் ஆயுதம். சீமான் ஏன் பனை மரத்தை இவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறார் என்பதன் பின்னால் ஒரு பெரிய சூழலியல் அறிவியல் இருக்கிறது. நிலத்தடி நீர் பாதுகாப்பு. ஒரு பனை மரம் தனது வேர்களில் அதிகப்படியான நீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. இது வறட்சி காலங்களில் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கும். கடலரிப்பு தடுப்பு. கடற்கரை
கடற்கரை ஓரங்களில் பனைமரங்களை நடுவதன் மூலம் கடல் சீற்றங்கள் மற்றும் நில அரிப்பை தடுக்க முடியும். நதிகள் மற்றும் நீர்நிலைகள் மீட்பு. ஆற்று மணல் கொள்ளை முற்றுப்புள்ளி. ஆற்றில் மணல் அள்ளுவதை தடை செய்தல். மணல் இருந்தால் மட்டுமே ஆற்றில் ஓடும் நீர் நிலத்தினுள் இறங்கி கிணறுகளை செழிக்கச் செய்யும். சாக்கடை நீர் மேலாண்மை. ஆறுகளில் நகரத்து கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் கலப்பதை தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே வெளியேற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல். பிளாஸ்டிக் மற்றும் நச்சுக் கழிவுகள் ஒழிப்பு. முழுமையான பிளாஸ்டிக் தடை. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்துவிட்டு அதற்கு மாற்றாக பனை ஓலை, சணல் மற்றும் துணிப்பைகளை ஊக்குவித்தல். சுற்றுச்சூழல் குற்றவியல் நீதிமன்றம். இயற்கையை சீரழிக்கும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு பெரும் அபராதம் விதிக்கவும் தனித்த நீதி விசாரணை அமைப்பை ஏற்படுத்துதல். சூழலியல் கல்வி. எதிர்கால தலைமுறைக்கு இயற்கையின் மதிப்பை உணர்த்த பள்ளி கல்வியிலேயே சுற்றுச்சூழல் என்பதை ஒரு பாடமாக மட்டுமல்லாமல் ஒரு வாழ்வியல் பயிற்சியாக கொண்டு வருதல். ஒவ்வொரு மாணவனும் ஒரு மரக்கன்றை நட்டு அதை பராமரிப்பதை அவனது மதிப்பெண் பட்டியலோடு இணைத்தல். சாராம்சம். சீமானின் பச்சை அரசியல் என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் லாபத்திற்காக இயற்கையை அடகு வைக்கும் முறைக்கு எதிரானது. நாம் எதை வேண்டுமானாலும் உற்பத்தி செய்யலாம், ஆனால் மண்ணையும் நீரையும் எங்கும் உற்பத்தி செய்ய முடியாது என்பதே அவரது இறுதி எச்சரிக்கை. 5. மொழி, இனம் மற்றும் கலாச்சாரம். இறுதியாக சீமானின் அரசியலின் ஆன்மா தமிழ் தேசியம். இது மற்ற இனங்களுக்கு எதிரானதல்ல, மாறாக தன் இனத்தின் பெருமையை உணர்ந்து தன் உரிமையை நிலைநாட்டும் செயல். கீழடி முதல் ஆதிச்சநல்லூர் வரை தமிழின் தொன்மையை உலகுக்கு உரக்கச் சொல்லும் அவர் உலகமெங்கும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தியாக திகழ விரும்புகிறார். ஆங்கில மோகத்தில் மூழ்கி கிடக்கிற இன்றைய தலைமுறைக்கு தமிழின் இனிமையையும் அதன் அறநெறிகளையும் கொண்டு செல்வது ஒரு பண்பாட்டு புரட்சி என்று அவர் கருதுகிறார். தமிழ் மீண்டால் தமிழன் வாழ்வான் என்ற முழக்கம் வெறும் மொழி பற்றல்ல, அது ஒரு வாழ்வியல் உரிமை. இத்தனை திட்டங்கள், இத்தனை கனவுகள், இவை அனைத்தும் சாத்தியமா? நிதி நிலைமை இதற்கு ஒத்துழைக்குமா? அல்லது இதுவும் மற்ற அரசியல் வாக்குறுதிகளைப் போல வெறும் காகித பூக்களா? இந்த வினாக்களுக்கு விடை தேடும் முன் இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் காத்திருக்கும் அந்த வரலாற்று பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொழில்துறை மாற்ற கொள்கை. சீமானின் தொழில்துறை மாற்ற கொள்கை என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளில் மாநிலத்தை தாரவாரிப்பதற்கு பதிலாக நம் மண்ணின் மூலப்பொருட்களை கொண்டு நம் மக்களே உற்பத்தி செய்யும் தற்சார்பு தொழில் புரட்சியை நோக்கியது. சீமான் முன்வைக்கும் தொழில்துறை மாற்றத்தின் முக்கிய புள்ளிகள் இதோ. மூலப்பொருள் சார்ந்த தொழிற்சாலைகள். நம்மிடம் தாது மணல் இருக்கிறது, இரும்பு தாது இருக்கிறது, பருத்தி இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது சீமானின் கேள்வி. மதிப்பு கூட்டு ஆலைகள். அந்தந்த மாவட்டங்களில் கிடைக்கும் மூலப்பொருட்களை அங்கேயே முடிவுற்ற பொருட்களாக மாற்றும் ஆலைகளை அமைத்தல். உதாரணமாக பருத்தி விளையும் ஊர்களில் ஜவுளி ஆலைகள், கரும்பு விளையும் இடங்களில் சர்க்கரை மற்றும் எத்தனால் ஆலைகள். அரசுடைமையாக்குதல். கனிம வளம் மற்றும் தாது மணல் எடுக்கும் தொழிலை தனியார் வசம் விடாமல் முழுமையாக அரசு ஏற்று நடத்தி அதன் லாபத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துதல். ஊர்தோறும் உற்பத்தி. ஒவ்வொரு ஊரும் ஒரு குறிப்பிட்ட பொருளை உற்பத்தி செய்வதில் நிபுணத்துவம் பெற வேண்டும். உதாரணமாக ஒரு ஊர் தீப்பெட்டி, ஒரு ஊர் காலணி, ஒரு ஊர் கைத்தறி. நேரடி சந்தை. இந்த சிறு தொழில்களில் விளையும் பொருட்களை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலம் விற்பனை செய்தல். படைப்பாற்றல் மிக்க இளைஞர்கள். வேலை தேடுபவர் அல்ல, வேலை தருபவர். சீமானின் கல்வி திட்டத்தோடு இந்த தொழில்துறை கொள்கை இணைக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் ஊக்கம். பட்டதாரி இளைஞர்கள் வேலை தேடி அலைவதை தவிர்த்து அவர்களுக்கு வட்டியில்லா கடன் மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கி தொழில் முனைவோராக மாற்றுதல். தொழில்நுட்ப பூங்காக்கள். ஐடி துறையை சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் முடக்காமல் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கும் கொண்டு சென்று அங்குள்ள இளைஞர்களுக்கு அவர்களின் சொந்த ஊரிலேயே வேலை வாய்ப்பை உறுதி செய்தல். கடல்சார் தொழில்துறை. தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை ஒரு மாபெரும் எக்கனாமிக் ஜோனாக மாற்றுதல். கப்பல் கட்டும் தடம். சிறிய மற்றும் நடுத்தர ரக கப்பல்கள், விசைப்படகுகள் கட்டும் தொழிற்சாலைகளை தமிழக கடற்கரை ஓரங்களில் அமைத்தல். கடல்சார் உணவு பதப்படுத்துதல். உலக தரமான மீன் பதப்படுத்தும் ஆலைகளை அமைத்து மதிப்பு கூட்டப்பட்ட கடல் உணவுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல். சுற்றுச்சூழல் சார் தொழில்துறை. இயற்கையை அழிக்கும் எந்த தொழில்துறையையும் சீமான் அனுமதிப்பதில்லை. சுற்றுச்சூழல் தணிக்கை. ஒவ்வொரு தொழிற்சாலையும் வெளியேற்றும் கழிவுகள் 100% சுத்திகரிக்கப்படுவதை உறுதி செய்யும் கடுமையான சட்டங்கள். மாற்று எரிசக்தி தொழிற்சாலைகள். சூரிய மின் தகடுகள், சோலார் பேனல்ஸ் மற்றும் காற்றாலை உதிரிப்பாகங்களை தமிழ்நாட்டிலேயே தயாரிக்குமான சிறப்பு தொழிற்சாலை மண்டலங்களை உருவாக்குதல். தொழிலாளர் நலம் மற்றும் பாதுகாப்பு. உழைப்புக்கேற்ற ஊதியம். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதோடு அவர்களுக்கு அரசு ரீதியான காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை உறுதி செய்தல். உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80% வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றுதல். சாராம்சம். சீமானின் தொழில்துறை மாற்றம் என்பது மண்ணுக்கேற்ற தொழில், மக்களுக்கேற்ற வேலை என்பதாகும். இது உலகமயமாக்கலுக்கு எதிரான ஒரு உள்ளூர் மயமாக்கல் எக்கனாமிக் மாதிரி.
சீமானின் இந்த பிரம்மாண்டமான கனவுகள் வெறும் காகிதத்தில் வரையப்பட்ட வரைபடங்களா அல்லது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமா? அரசியல் களத்தில் அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் பல. இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது, இது ஒரு குறுகிய இனவாதம், பொருளாதார ரீதியாக இது தற்கொலைக்கு சமம் என பல குரல்கள் ஒலிக்கின்றன. ஆனால் சீமான் முன்வைக்கும் ஒரு எளிய உண்மை என்னவென்றால், மாற்றம் என்பது ஒரு நபரால் வருவதல்ல, அது ஒரு தேவையால் வருவது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் இன்று உலகையே வியக்க வைக்கும் பல நாடுகள் ஒரு காலத்தில் சிதைந்து போயிருந்தவைதான். இயற்கை வளங்களே இல்லாத நாடுகள் கூட தங்கள் இனத்தின் மீதான பற்றாலும் தெளிவான திட்டமிடலாலும் இன்று வல்லரசுகளாக நிற்கின்றன. சீமான் கேட்பது அதையேதான். தமிழ்நாட்டின் வளங்கள் தமிழர்களுக்கே சொந்தமானால் ஏன் நாம் ஒரு தன்னிறைவு பெற்ற தேசமாக மாற முடியாது? இங்குதான் ஒரு வரலாற்று முரண் ஒளிந்திருக்கிறது. எத்தனையோ பேரரசுகளை கண்ட இந்த மண் இன்று தன் அடிப்படை தேவைகளான உணவுக்கும் தண்ணீருக்கும் கூட அண்டை மாநிலங்களை எதிர்பார்த்து நிற்கும் அவலம். இதுதான் சீமான் மாற்ற நினைக்கும் வரலாற்று பிழை. சீமானின் வெற்றி என்பது தேர்தலில் அவர் பெறும் வாக்கு சதவீதத்தில் மட்டுமில்லை. இன்று சாதாரண இளைஞன் கூட சூழலியல் பற்றி பேசுகிறான், தற்சார்பு பற்றி சிந்திக்கிறான். அரசியலில் ஒரு புதிய சொல்லாடலை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்பதே அவரின் மிகப்பெரிய வரலாற்று பாடம். எதிர்காலம் என்பது நாம் இன்று விதைக்கும் விதைகளை பொறுத்தது. சீமான் விதைத்திருப்பது ஒரு மாற்று அரசியலுக்கான விதை. அது விருட்சமாகி நிழல் தருமோ அல்லது கால ஓட்டத்தில் காணாமல் போகுமா என்பதை தீர்மானிக்கப் போவது காலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மக்களும் தான். அதிகாரம் என்பது அழிப்பதற்கல்ல, ஆக்குவதற்கு. அந்த ஆக்கப்பூர்வமான அதிகாரத்தை நோக்கி தமிழ்நாடு பயணிக்குமா? விடை உங்களிடமே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்.